ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கொத்தவரங்காய் பொரியல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், காரக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. இது கூட நம்ம ஒரு சில பொருளெல்லாம் அரைச்சிட்டு சேர்க்க போகிறோம். அந்த மாதிரி செய்யும்போது கொத்தவரங்காவை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இன்னொரு கரண்டி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்ட்டான கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காய் எடுத்துருக்கிறேன். அதை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொரியலுக்கு நறுக்கிற மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு 1-2 இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு 2-2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். முக்கியமாக சொல்லணுன்னா இந்த பொரியலுக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மாதிரி கொத்தவரங்காய் வாயு காயினால் அதுக்கு கண்டிப்பாக பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டு வதங்கி வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்து கூடயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி வதக்கும் போது காயோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ் க்ரீனாகவே இருக்குங்க. ரொம்ப வேண்டாம், ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கலாம். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்குள்ளே இதுக்குரிய அரைக்கிற பொருள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை, நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன், அதனால் வறுத்துட்டு சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா அதை டைரெக்டாகவே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வேர்க்கடலையே ஓரளவுக்கு நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா முழு உளுந்த பருப்பு 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலைனா அதில் பாதி அளவு உளுந்த பருப்பு எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ உளுந்தும் வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு, உளுந்து நல்லா வாசம் வருது. இந்த டைமில் நீங்கள் வேர்க்கடலையும் உளுந்தையும் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. அதே கடாயிலேயே வச்சுருந்திங்கன்னா ரொம்பவே கருகி போயிடும், அதனால் இம்மீடியட்டாக வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். வறுக்க தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். தேங்காய் இந்த மாதிரி வறுத்துட்டு பொரியலுக்கு சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் இருக்குங்க, அதே நேரம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பொரியல் சீக்கிரமாக கெட்டு போகாமலும் இருக்கும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துட்டு இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். ஒரே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்குறேன். சீரகமும் மிளகாவும் சேர்க்கும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கடாயோட ஹீட்லேயே வறுத்துக்கோங்க. சீரகம் சட்டுன்னு வறுபட்டுரும், அதனால் நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். கடாயோட ஹீட்லேயே நல்லா பொறுபொருன்னு பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு பொருளாக அரைச்சிடுங்க. முதல்ல நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் உளுந்தையும் போட்டு நல்லா பல்ஸில் வச்சு 2 சுற்று சுற்றுனிங்கன்னா நல்லா கொரகொரப்பாக அரைஞ்சி வந்துடும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட வேண்டாம், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் நார்மலாக வச்சு அரைச்சிங்கன்னா வேர்க்கடலையிலேருந்தே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பல்ஸில் வச்சு ஒரு 2லேருந்து 3 சுற்று ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய், மிளகாய், சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சேர்க்காமல் இதையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கிற காய் நல்லாவே வெந்து வந்துடுங்க. ஓவராலாக இந்த பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பக்கம்தான் ஆகும். கடகடன்னு செய்திடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான காயும் கூட. கண்டிப்பாக இந்த பொரியலை மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். காய் வெந்துட்டு அதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் உதிரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல நல்லா பரட்டி விட்டுடுங்க. தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை மிக்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம்.
நம்ம வேர்க்கடலை, உளுந்து, தேங்காய் எல்லாத்தையுமே வறுத்துட்டு சேர்த்துருக்குறோம். அதனால் அதோட பச்சை வாசனை வரவே வராதுங்க. ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் எல்லாத்தையும் நல்லா ஒரே தான் மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ஹெல்த்தியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டோங்க. இதே மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் பொரியல் செய்து பாருங்கள். யாருன்னு வேண்டானே சொல்ல மாட்டாங்க, எல்லோரும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான கொத்தவரங்காய் பொரியல் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி பொரியல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.